உறவுகளுக்கு வணக்கம். விஜய்க்கு எதிராக போரை அறிவித்த சீமான் முதல்வரை சந்தித்தவுடன் விஜயை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரா? அப்போ சீமானுடைய கொள்கையில மாற்றம் ஏற்படுதா? முதல்வரை பார்த்தவுடன் திராவிடத்தை எதிர்ப்பதை மறந்துட்டாரா? விஜயை எதிரியா சித்தரிக்கிறார் சீமான். அப்போ முதல்வருக்கும் சீமானுக்கும் என்ன நடந்தது? உள்ள என்ன ரகசியம் பேசினாங்க? அண்ணன் முதல்வரிடம் சமரசம் ஆயிட்டாரா அப்படின்னு சில பேர் உருட்டிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக நாம் யாரெல்லாம் நல்லவருப்பா இவங்க போடுற காணொலியில் பொதுவான அரசியல் பேசுகிறாங்க. இதெல்லாம் சில விஷயம் நம்மளால் ஏற்றுக்க முடியுது, சில விஷயம் ஏதோ சின்ன ஒரு கருத்து முரண்பாடு இருக்கும். ஆனால் இருந்தாலும் பொதுவான அரசியல் தான் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, அண்ணன் பேசிய நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசிக்கிறாரு. அதில் வெறும் 40 செகண்ட் அந்த சின்ன கிளிப், அந்த சின்ன வீடியோவை பார்த்துட்டு லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. அண்ணன் விஜய் எதுக்கு ஆரம்பிச்சாரு, திராவிடத்தை மறந்துட்டாருன்னு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி அண்ணன் என்னதான் பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசிய அண்ணன் முதல்ல நம்மளோட துரோகிகளை பட்டியலிட்டுக்கிட்டே வராரு, எதிரிகளையும் பட்டியலிட்டுக்கிட்டே வராரு. அதாவது காங்கிரஸை தொட்டு கலைஞரை அடித்து அப்படியே பைபாஸ் ரூட்டில் போகிறப்ப வைகோ, அப்புறம் அண்ணன் திருமாவளவன், அதாவது தமிழ் தேசிய கொள்கையை பேசி யார் உள்ளே வந்தாங்களோ அரசியலுக்குள்ள, அவங்க எல்லாமே காலப்போக்கில் நம்மளோட எதிரியான திராவிட கட்சிக்கிட்டே சரணடைஞ்சிட்டாங்க. ஆனால் நாம் நம்மளோட எதிரி திராவிட கூட்டத்தை அடிக்க கை ஓங்குறப்ப முன்னால் நிற்கிறது நம்மளோட அண்ணன், சித்தப்பன், மாமன், மச்சான், பங்காளி, இப்படி தான் நிற்கிறானுங்க. நம்ம அவங்கள பார்த்துட்டு என்னடா பண்ணுறது, அடி இவங்க மேலே பற்றுமோ அப்படின்னு கொஞ்சம் நின்று யோசிக்கிறோம். அதாவது பாவம் புண்ணியம் பார்க்குறோம். ஆனால் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயும் அதே தானே பண்ணுறாரு. திராவிடத்துக்கு பாதுகாவலானதான் நிற்கிறாரு. அதனால அவரையும் நம்ம அடிப்போம். இதுக்கு மேலே நம்மளோட எதிரி வளையத்துக்குள்ள தாவேக்க தலைவர் விஜயும் தூக்கி உள்ள வச்சுக்காங்க, அவரும் நம்ம எதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. 19 அண்ணன் விஜய் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாரா? இல்ல நம்ம சீமானனுக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல விஜயெல்லாம் நம்ம எதுக்கணுமா? நம்ம அண்ணனோட கெப்பாசிட்டி என்ன? ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக நாம் தமிழர் கட்சி உறவுகளையும், நாம் தமிழர் கட்சியோட உயிர் துடிப்பு என் இன காவலன் அண்ணன் சீமானையும் அவதூறா பேசுது, எதிர்த்து சண்டை செஞ்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் எதிர்கட்சி அண்ணன் சீமான் அவர்களை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக தவம் கடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அரசியல் மாற்றத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறார் அண்ணன் சீமான். யாரெல்லாம் நாம எதிர்த்தோமோ, அதாவது நம்ம எதிரியான திராவிடத்தை எதிர்த்தோமோ, அந்த திராவிடமே ஒரு செகண்ட் நின்று யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவரோட வளர்ச்சியை நம்மளால எந்த விதத்திலையுமே கட்டுப்படுத்த முடியல. தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நம்ம திராவிடத்தை முடிவு கட்ட பக்கமா நெருங்கி வந்துட்டாரு. இதை தடுத்தாங்கன்னு பல பிளான் போடுறானுங்க. எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அண்ணன் சீமானை தடுத்து நிறுத்த அவ்வளவு செலவு பண்றாங்க. அவ்வளவு பெரிய தலைவராக உருமாறி நிற்கிற எங்க அண்ணன் சீமான் விஜய் எதிர்க்கணுமா? இது தேவையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நாம விஜய் எதிர்க்கல, நாம தளபதி விஜய எதிர்க்கவே இல்லை. நாம எதிர்க்கிறதெல்லாம் யார்? நம்மளுக்கு துரோகம் பண்ணுவீங்க. நம்மளுக்கு துரோகம் பண்ணுவீங்களா யார்? திராவிடத்தை தூக்கி தோல்மாலை போட்டுவீங்க, ராமசாமி கொள்கை தலைவரை தூக்கி தோல்மாலை போட்டு சுத்துறவீங்க. அப்ப இந்த விஜய் யார்? அதே திராவிடத்தை தூக்கி தோல்ல போட்டுக்கிறாரு. ராமசாமி தான் கொள்கை தலைவருங்கிறாரு. அப்போ அரசியலா பாக்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் மிஸ்டர் ஜோசப் விஜயும் நம் கொள்கைக்கு எதிரானவர் தான், நம்மளையோட எதிரி தான் அப்படின்னு தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது நேத்தினுமே எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு நின்றுக்கிட்டு ஒரு நடிகனை எதிர்த்தாதான் நம்ம பாப்புலர் வர முடியும், அதனால இதுமாதிரி விஜய் எதிரி, நான் போற அறிவிக்கிறேன், சங்கு முழங்கு முரச கொட்டு போற தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லலீங்க. போர்க்களத்துல தான் இந்த கட்சி தொடங்கப்படுகிறது. நாம் தமிழ் கட்சி என்னைக்கு தொடங்கியதோ அன்றிலிருந்து இன்று வரை போரை நடத்திட்டு இருக்குது திராவிடத்துக்கு எதிராக. என்னமோ எல்லாரும் விஜய் எதிர்த்துட்டார், முதல்வரை பார்த்த உடனே சமரசம் பேசிட்டார், திராவிடத்தை எதிர்ப்பதை மறந்துட்டார், விஜயவே எதிர்க்க டீலிங் பேசப்பட்டிருக்குது, அதனாலதான் விஜய் எதிர்க்க போறார். இதுலையும் குறிப்பா நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணும் உறவுகளே, விஜய் ரசிகர் எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு போறோமா? கிடையாது இல்ல. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு கூட்டத்துக்கும் அறிவு இருக்கும். அங்க இருக்கிற விஜய் ரசிகனுக்கும் என் மண் மீது
என் தமிழ் இனத்தின் மீது, என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை காப்பாற்றணும் துடிக்கக்கூடிய உணர்வு இருக்கும். அந்த உறவுக்கு நல்ல அறிவு இருக்கும். அவரோட பாதை விஜய் பக்கம் போகாது. திரும்பி தமிழ் தேச பாதையில தான் வருவாங்க. அண்ணன் பின்னால தான் நிற்பாங்க. அண்ணன் கையை பிடித்து அரசியல் களத்தை நோக்கி நடப்போம். அந்த திராவிடத்தை உடைப்போம். அப்படி விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. அந்த விஜய் ரசிகர்கள் நானா கூட இருக்கலாம்ல. ஏன்னா அதனால ஒட்டுமொத்தமா விஜய் ரசிகரை எதிர்த்துட்டாங்க நாம் தமிழ் கட்சிகள் அப்படின்னு வதந்தி பரப்புறாங்க. ஏன்னா இவனுங்க தான் சண்டையை மூட்டி விடுறாங்க நம்மளுக்கு. ஏன்னா நானே இப்ப விஜய் ரசிகன். இப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் விஜய் ரசிகன், இந்த அளவுக்கு விஜய் ரசிகனை இருக்கக்கூடிய நானே என் அண்ணன் தான் என் பேச்சு, தமிழ் தேசியம் தான் என் மூச்சுன்னு நின்றுக்கிறோம். அப்ப நம்ம விஜய் ரசிகரை எதுக்கல. விஜய் ரசிகர்களுக்கும் நாம் தமிழ் கட்சி எதிரி அல்ல. விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் நம்மளுடைய எதிரி. ஏன்னா ராமசாமி தூக்கி பாய்க்குள்ள வச்சுக்கிட்டாரு. அப்ப எதிர்த்து தானே ஆகணும். அதனாலதான் அண்ணன் சொல்றாரு, என்னோட எதிரி திராவிடன். அவனை அடிக்க போறப்ப நீங்க ஏன் உள்ள வரீங்க? எல்லாரும் ஏன் உள்ள வர? நீ ஓரமா நில்லு. நான் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டாந்து இருக்கிறேன். இங்க போலியான திராவிடம் உள்ள வந்திருக்குது. தமிழர்களை ஏமாத்துறதுக்கு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நான் தமிழன் தான் அப்படிங்கிறாங்க. போர்வை எடுத்து பார்த்தா தான் தெரியுது அவன் திராவிடன். அவனுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நம்மளை அடிச்சா அவனுக்கு வலிக்குமா? வலிக்காது. ஏன்னா அவன் நம்மளுடைய ஆள் இல்ல. அப்ப எத்தனை நாளைக்கு நம்ம அடியும் மிதியும் வாங்கி அடிமையாவே இருக்கிறது? அந்த அடிமையை உடைக்கணும்னா திராவிடத்தை சுக்கு நூறாக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் மன்றத்தை கொண்டாந்துட்டு இருக்கிறாரு. தமிழ் தேசியம் தான் நம்ம கொள்கை, நம்மளுக்கு எதிராக இருக்கிற திராவிடம் எதிரி, அதை முடிவுக்கு கொண்டாடணும் அப்படின்னு 15 வருஷமா எங்க அண்ணன் கத்தி கூப்பாடு போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இளைஞரை. நீ இளைஞர் கூட்டம் வச்சுட்டு இருக்கிற நீ அந்த இளைஞரை நல்வழிப்படுத்தாம மீண்டும் அதே சாக்கடையில, இந்த ராமசாமிங்கிற சாக்கடையை கொண்டு போய் எல்லாத்தையும் முக்குனீங்கன்னா கோபம் வருமா வராதா? அதனாலதான் அண்ணன், நம்மளுக்கு ஆல்ரெடி எதிரிகள் கூட்டம் நிறைய இருக்குது. இதுல புதுசா வந்த நம்ம தம்பியும் நம்மளுக்கு எதிரியா மாறிட்டாரு. ராமசாமி தூக்கி பிடிச்சிட்டாரு. அதனால நாம அவரை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றாரு. தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அண்ணா எதுவுமே பேசலையே. மேடை ஏறி மைக்கை பிடிச்சி திராவிடமும் தமிழ் தேசியம் என் கொள்கை நண்பா அப்படின்னு சொன்னார்ல, அப்பயே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் எங்கயா நீங்க போனீங்க? அதாவது அண்ணன் சீமான் சொல்வது போல, முன்னாடி போனா இந்த கழுதை கழிக்குது, பின்னாடி வந்தா இந்த கழுதை உதைக்குது, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லுவார்ல. அதே போலதான் இந்த ஊடகத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு தீனி வேணும், ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு. அப்பதானே நம்மளுக்கு மார்க்கெட்டிங் மேல போகணும், பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அண்ணனை ஏதோ ஒரு விதத்துல அண்ணன் பேரை சில ஊடகங்களும் திராவிடத்துக்கு வாடகைக்கு விட்ட சில தற்குறி நபர்களும் அண்ணன் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இவங்க பொழப்பு போவாதுங்க, பொழப்பு போவாது. இவங்க எவ்வளோ தூரம் நம்ம அண்ணனை தவறா சித்தரிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போனாலும், சீமான் தம்பிங்க நாங்க இருக்கிறோம், இதெல்லாம் பொய் அப்படின்னு உடைப்போம். 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துக்கும் தேர்தல், அவ்வளவுதான். ஆனா நாம் தமிழ் கட்சி ஒருவர் நம்மளுக்கு மட்டும்தான் அது போர். தமிழ் தேசியமா திராவிடமா? நம்மளோட எதிரி யாரு? திராவிடம். அந்த திராவிடத்துல இருக்கிறது யாரு? ஒன்னு ஐயா ஸ்டாலின், இன்னொன்னு ஐயா எடப்பாடி, இன்னொன்னு நம்ம தம்பி தலைவர் தளபதி விஜய். இப்ப இவங்க 3 பேரும் நம்மளுக்கு எதிரி தாங்க. இவங்க தாங்க திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் எதிரின்னு சொன்னா என்ன, திராவிட எதிரின்னு சொன்னா ரெண்டு ஒண்ணு தானே. இது என்னமோ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்ச மாதிரி விஜய் மட்டுமே எதிர்க்கிறார் சீமான்னு ஒட்டுறாங்க. ஏன் விஜய் திராவிடத்தை தாங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. திராவிடம் வேறு விஜய் வேறு இல்ல, இரண்டும் ஒன்றுதான். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.